கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, பிலிப்பியர்களின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை யாராவது வாசிக்க வேண்டும் என்று. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்த எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். யோபுனுடைய புத்தகம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி கையினால் தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள். பிரியமானவர்களே, இந்த நாளில அப்போஸ்தலனாகிய பவுல், யோபு இவர்கள் இருவரையும் குறித்து காட்டும்படியாக ஆசைப்படுகிறேன். யோபை குறித்து தேவன் சொல்லுகிற பொழுது, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகுகிற மனிதன், அவனுக்கு ஒத்த ஒரு மனிதன் உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்லுகிறார். யோபு கிட்டத்தட்ட ஆபிரகாமுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர் இந்த யோபு. இந்த இடத்தில் நீங்கள் சிந்திக்க வேண்டியது, இந்த யோபையும் அப்போஸ்தலனாகிய பவுலையும் நான் குறித்து உங்களுக்கு சொல்வது ஒன்று உங்கள் மனதில் பதிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்று சொல்லுகிறேன். அதாவது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு என்று நான் உங்களுக்கு குறிப்பிடுகிற பொழுது யோபை எடுத்துக்கொள்ளுங்கள். புதிய ஏற்பாடு என்று நான் சொல்லுகின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இரண்டையும் மனதில் வைத்துக் கொண்டால் நம்முடைய வாழ்க்கையினுடைய அமைப்பு எப்படி செயல்படுகிறது என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு நம்முடைய வீட்டுகளில் கிடக்கக்கூடிய கேலண்டர்கள் எல்லாம், நாட்காட்டி குறிப்புகளில் எல்லாம் அதை வாசித்து பார்த்தால் ஒவ்வொரு நாளும் சங்கீதம் இருக்கும், நீதிமொழிகள் இருக்கும், எண்ணாமம் இருக்கும், உபகாமம் இருக்கும், ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் இருக்கும். எப்படி ஆசீர்வாதமான காரியங்கள் வாக்குத்தத்தங்களாக அங்கே பொறிக்கப்பட்டிருப்பது இந்த நாட்காட்டிகளிலே அங்கே பதித்து வைத்திருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் பைபிளை படிக்காதவர்கள், சோம்பேறிகள், இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அந்த கேலண்டரை பார்த்து அதிலே ஒரு வசனத்தை படித்துவிட்டு, ஆமேன், தோத்திரம், ஆத்திரம், நான் கிளம்புகிறேன் என்று சொல்லி தங்களுடைய காரியத்திற்கு அவர்கள் கிளம்பி சென்று விடுவார்கள். சிலர் தான் பைபிளை படிக்கிறார்கள். ஆகவே புதிய ஏற்பாட்டினுடைய வசனங்கள் இந்த நாட்காட்டி குறிப்புகளிலே மிக மிக 195 விழுக்காடு அந்த நாட்காட்டி குறிப்புகளிலே இல்லாமல் இருக்கும். ஏதோ ஒரு 5 விழுக்காடுகள் அதிலே எழுதியிருப்பார்கள். இதெல்லாம் என்ன என்று சொன்னால், அவர்கள் பரிசுத்த ஆவியானவருக்குள் வளர்க்கப்படவில்லை, வார்த்தை எடுக்கப்படவில்லை என்பதுதான் அதனுடைய பொருள். மறுபடியும் சொல்லுகிறேன், பழைய ஏற்பாட்டில் இருப்பதை 95 விழுக்காடுகளை போட்டுவிட்டு 5 விழுக்காடுகள் மாத்திரம் இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய வசனத்தை போடுகிறார்கள் என்றால், புதிய ஏற்பாட்டை அவர்களால் தியானிக்க முடியவில்லை. ஆகையினாலே அவர்கள் அப்படி எழுதி விடுகிறார்கள். இங்கே நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், நான் குறிப்பிடுகிற காரியத்தை என்னவென்றால், யோபு சொல்லுகிறார், அப்படி எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு மனிதனை இந்த இடத்தில் இருப்பது போல எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் புண்களினால் நிறைந்தவராக, ஒரு இரத்த சகதி போல ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு அப்படியே அந்த அரிப்பை சுரண்டி கொண்டிருக்கிறார். அப்படி சுரண்டி கொண்டு இருக்கக்கூடிய அதிலே அப்படியே சீல் வடிந்து கொண்டிருக்கிறது. அவருடைய பக்கத்தில் யாரும் நிற்க முடியவில்லை.
வீச்சம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அவருடைய சூழ்நிலை இருக்கின்றன. ஆனால் இந்த சூழ்நிலைக்கு முன்னாலே அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று வேதம் சொல்கிறது. ஆயிரக்கணக்கான கால்நடைகள் அவருக்கு இருந்தது. நிறைய நிலபுலன்கள் இருந்தது. வீட்டிலே எண்ணில் அடங்காத வேலைக்காரர்கள் இருந்தார்கள். சொத்து சுகங்கள் இருந்தன. மதிப்பு மரியாதைகள் இருந்தன. வீட்டிலே 10 பிள்ளைகள் இருந்தார்கள். 7 ஆண் பிள்ளைகளும் 3 பெண் பிள்ளைகளும் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு குடும்பம். இங்கே சொல்லுகிறார், இந்த பகுதியிலே பவுல் யோபு தன் வாயை திறந்து பிரசங்கம் பண்ணியதாவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பேசியதாவது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என் பிள்ளைகள் என்னை சுற்றிலும் இருந்தால், அந்த நாள் இருந்தால் எனக்கு நலமாக இருக்கும். இந்த வேதனையிலே, இந்த சோதனையான கட்டத்திலே இப்படிப்பட்ட நிலைக்குள் நீர் வந்திருப்பதற்கு காரணம் உமக்குள் பாவம் இருந்தபடியினால் இந்த சூழ்நிலைக்குள் நீர் இருக்கிறீர். உண்மை, நீர் நீதிமான் போல நடித்திருக்கிறீர் என்று சொல்லி அவருடைய நண்பர்களெல்லாம் அவரை குறித்து தவறாக பேசினார்கள். இந்த நேரத்தில் அவர் வாய் திறந்து சொல்லுகிறார், எல்லாரும் விட்டு விட்டு சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளைகள் என்னோடு இருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும். அவருடைய தீபம், தேவனுடைய தீபம் என்னுடைய வீட்டிலே ஒளி வீசிக் கொண்டிருந்தது. என்னை சுற்றிலும் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. இருள் எனக்குள் வர முடியவில்லை. எப்பொழுது மகிழ்ச்சி, எப்பொழுது சந்தோஷம். நான் வீட்டை விட்டு வெளியே போய் ஒரு நாற்காலியை போட்டு உட்கார்ந்தால் வாலிபர்கள் தன்னை ஒழித்துக் கொள்வார்கள். வாலிபர் மிடுக்கோடு துடுக்கோடு பேசிக்கொண்டு எனக்கு முன்னாலே அவர்களால் வர முடியாது. பிரபுக்களும் அவர்கள் தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள் நான் பேச ஆரம்பித்தால். அந்த காலம் எனக்கு இருந்தால் நலமாயிருக்குமே, அந்த நாட்கள் எனக்கு இருந்தால் நலமாயிருக்குமே. இது எல்லோருடைய வாழ்க்கையிலையும் இது நடக்கத்தான் செய்கின்றது. ஒரு காலத்தில் நான் எப்படி இளமையாக இருந்தேன், என் முடி கருகருகரு என்று சுறுசுள்ளாக, என் காது எலி போனாலும் கேட்கும். ஒரு சின்ன காரியம் என்றாலும் அதை நான் அறிந்து கொள்வேன். எனக்கு இந்த உணவு பிரியமல்ல என்று நான் ஒரு நாளும் சொன்னது கிடையாது. சீலா மீனா, நண்டா, நத்தையா, எந்த கறியாக இருந்தாலும் அள்ளி வாரி அணைத்துக் கொண்டு சாப்பிடுவேன். இன்றைக்கோ எனக்கு பிரியமில்லை, எனக்கு பிரியமில்லை என்று நான் ஒதுக்குகிறேன். இவ்வளவு திரளானவைகள் இருக்கிறது, என்னால் அனுபவிக்க முடியவில்லை. ஆகவே எனக்கு அந்த காலம் எனக்கு திரும்பவும் வராதா? வந்துவிட்டால் நான் எவ்வளவு சமாதானமாக, எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று இயற்கையாகவே ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதருக்கும் அது உண்டு. யோபு அதை சொன்னார், எனக்கு அந்த காலம் வராதா? ஐயோ, என் 10 பிள்ளைகள், நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தேன், என் 10 பிள்ளைகள் செத்து போனார்களே. நீங்கள் இருக்கின்றவர்களெல்லாம் என்னை, எனக்குள் பாவம் இருக்கிறது, அதனால் என்னை தேவன் தண்டித்து விட்டார் என்று அல்லவோ சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். என் பிள்ளைகள் என்னை சுற்றி இருந்தார்கள் என்றால் நான் எவ்வளவு ஆனந்தமாக இருப்பேன் என்று மிகவும் வேதனையோடு இந்த பிரசங்கத்தை தனக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். பழைய நிலை, பழைய சமாதானம், பழைய பொருள், அந்த முன்னால் இருந்த செல்வங்கள், செழிப்புகள் எனக்கு வேண்டும் என்று அவன் பேசினான். பழைய ஏற்பாடு நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நான் எப்பொழுதுமே பிரசங்கிக்கின்ற பொழுது நிருபங்களிலிருந்தே பேச ஆரம்பிப்பேன். என்னுடைய பிரசங்கத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால் தெரியும். இங்கே புதிய ஏற்பாட்டுக்கு வருகிறேன். பிலிப்பியர்கள் நிருபத்திலே அந்த 3:7 சொல்லப்படுகிற அந்த காட்சியை பாருங்கள். ஆகிலும், ஆகிலும், இந்த இடத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ஆகிலும், இது அவர் எந்த இடத்துல சொல்றார் நல்லா கவனமா கேளுங்க. இந்த பிலிப்பியர்கள் நிருபம் அவர் ரோம சிறைச்சாலையில் கட்டப்பட்டவராக
அடிக்கப்பட்டவராக சிறைச்சாலையில் இருந்து இந்த நிருபத்தை எழுதுகிறார். புரியுதா உங்களுக்கு? சிறைச்சாலைன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். இப்ப மாதிரியெல்லாம் அல்ல, எதுவும் பேச முடியாது, கையை கட்டி வைத்து விடுவார்கள், மிக மோசமாக நடத்துவார்கள். அந்த சிறைச்சாலையிலிருந்து ஆகிலும் அப்படிங்கிறாரு. ஆகிலும் அப்படிங்கிற பொழுது அங்கே அதற்கு முன்னாலே இருந்த காலங்களை அவர் நினைவூட்டி காட்டுகிறார். புரியுதா? அதான் ஆகிலும் அப்படிங்கிறார். இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவில் ஆகிலும் போட்டுக்கோங்க. அவர் சொல்லி காட்டுகிறார், நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி ஒருவனாலும் என்னை குற்றம் சாட்டப்பட முடியாது. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். எந்த அடிப்படையிலும் என்னை குற்றம் சாட்டக்கூடிய அளவிலே என்னுடைய தெய்வீக பக்தி, மோசேயினுடைய அந்த பிரமாணம் சரியாக நான் கடைபிடித்து வந்தேன், அதற்கு நான் துரோகம் செய்ததில்லை என்று சொல்லிவிட்டார். அடுத்து அவரை குறித்து ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது தன்னை அவர் தான் கூடாரம் பின்னுகிறவனாக அவர் காட்டுகிறார். அப்படி கூடாரம் பின்னிக் கொண்டு அதில் வருகிற வருமானத்தை வைத்து அதை சாப்பிட்டுக் கொண்டு அந்த நாட்களிலே சபை ஒன்றுக்கொன்று தாங்க முடியாத நிலையில அப்படி அவர் வாழ்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. உண்மை என்னவென்றால் அவர் ரோம குடியுரிமையும் வைத்திருந்தார், யூத குடியுரிமையும் அவரிடத்தில் இருந்தது. நான் ரோமனுக்கு ரோமன் ஒரு இடத்தில் சொல்லிவிடுவார், நான் ரோமன் இடத்தில் விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிவிடுவார். இந்த யூதேய நாட்டில் நான் விசாரிக்கப்பட வேண்டியதில்லை என்று சொல்லுவார். ரோமன் என்று சொன்ன உடனே எல்லோரும் பயப்படுவார்கள். உலகத்தை ஆக்கிரமித்து தன் கைக்குள் வைத்து ஆட்சி செய்து கொண்டிருந்தது ரோம சாம்ராஜ்யம். இன்றைக்கும் ரோம சாம்ராஜ்யத்துடைய சட்டம் தான் நம்முடைய இந்தியாவும் சரி உலகத்திலும் இருந்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அப்படி அந்த ரோமர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். இந்த ரோம சாம்ராஜ்யம் உலகம் முழுவதும் விரிந்திருந்தபடினால் எல்லா இடங்களிலும் யுத்தங்களும் பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஆங்காங்கே சில காரியங்கள் நடக்கும். அதற்கெல்லாம் இந்த போர் சேவகர்கள் போகின்ற பொழுது அவர்களுக்கு கூடாரம் அடித்து கொடுத்தவனாக இருந்தான். அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் ஒரு பெரிய கான்ட்ராக்ட். அவரை குறித்து சொல்லுகிற பொழுது அக்காலத்திலே 1000 கோடி ரூபாய்க்கு பெருமான அளவிற்கு அவ்வளவு செல்வந்தராக இருந்தார். எங்கு சண்டை நடந்தாலும் இவர் வைத்திருந்த மெட்டீரியல், இவற்றிருந்த பொருட்களை வைத்து ஆங்காங்கே ஆளுகளை அனுப்பி போர் வீரர்களுக்கு கூடாரம் அமைத்துக் கொடுப்பார். அப்படியானால் அந்த ரோம சாம்ராஜ்யம் இவர் மேல் எவ்வளவு பற்று வைத்திருந்திருப்பார்கள், மதிப்பு வைத்திருந்திருப்பார்கள், மரியாதை வைத்திருந்திருப்பார்கள், கணம் பண்ணியிருப்பார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். பணம் அவரிடத்தில் எவ்வளவு இருந்தது? படிப்பிலும் சரி, பேச்சிலும் சரி, செய்தியிலும் சரி, பணத்திலும் சரி, தொழிலும் சரி, அவரை மிஞ்சியவன் ஒருவனும் இல்லை. அவரை மிஞ்சியவன் ஒருவனும் இல்லை. அவ்வளவு சொத்து சுகங்களோடு அவர் இருந்தார். அதை கூட அவர் காட்டிக்கொள்ளவில்லை. இந்த இடத்தில் ஒரு உள்ளத்தில் நெஞ்சத்தில் பதிந்திருக்க வேண்டும். ஆகிலும் யோபு மாதிரி இந்த இடத்துல அவர் பேசல. புரியுதா? யோபு என்ன சொன்னாரே? ஆகிலும் சொல்லுங்க பாப்போம். யோபு என்ன சொன்னார்? ஆகிலும் அதெல்லாம் எனக்கு இருந்தால் நலமாக இருக்குமே. ஆகிலும் பவுல் சொல்லுகிறார், என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக, அவரை நான் ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக, இதற்கு முன்னால் எனக்கு லாபமாய் இருந்தவைகளாம் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையுமாக கருதுகிறேன். அது வேண்டான்ட்டாரு, அதை விரும்பலன்னு சொல்லிட்டாரு. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் புரியுதா உங்களுக்கு? பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் புரியுதா? இயேசு என்ன சொன்னாரு? இது என் இரத்தத்திலான புதிய உடன்படிக்கை. இன்னைக்கு நிறைய ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை தாரும், தாவீது ஆசீர்வாதத்தை தாரும், எலியா தீர்க்கதரிசி மாதிரி வரத்தை தாரும், யோசேப் மாதிரி ஞானத்தை தாரும், தானியேல் மாதிரி அதை தாரும்,
இதை தாரும், அப்படி தாரும், இதெல்லாம் தாரும், ஆட்டத்தாரும் மாற்றத்தாரும் பன்றியத்தாரும் இதெல்லாம் தாரும். அந்த பழைய ஏற்பாட்டில் நிற்பாங்க. கிறிஸ்துவை தாரும், கிறிஸ்துவே வாரும், கிறிஸ்துவே வாரும் எனக்குள். இது புதிய ஏற்பாட்டில் உள்ளது. புரியுதா உங்களுக்கு? புரியுதுன்னா அப்படி மண்டை அப்படி புரியுது, புரியலன்னா அப்படிங்கணும். அதுதான் நம்ம நாக்கு மணி போட்டு அடிக்கிறோம். டைங் 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 போட்டு அடிக்கிறோம். பார்த்தீங்களா? அப்படியே உட்கார்ந்துருக்க கூடாது, முறைக்கிற மாதிரி. பயமா இருக்கு எனக்கு பார்க்க. அப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிற அறிவை விட உலகத்தில் வேற எதுவும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிற ஆதாயத்தை விட வேற எதுவும் உலகத்தில் இல்லை. யாக்கோபை நீங்கள் பார்த்தால் அவர் சொல்வார், வெறுங்கையனாக என்ன செஞ்சேன், போனேன், ஆனா இரு பரிவாரங்களோடு வந்தேன். இதை எழுதினவனே ஒண்ணுக்காதவன். இந்த பாட்டை அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. நான் தப்பிட கூட சொல்லியிருக்கேன், அந்த பாட்டை படிக்காத பாடுங்க. யோசனை பண்ணி பாருங்கள். அண்ணனை ஏமாத்தி மாமனை ஏமாத்தி வந்துகிட்டு இருக்காது. புரியுதா சொல்றது? பவுல் சொல்லுகிறார், புதிய ஏற்பாடு சொல்லுகிறது, ஆயினும் எனக்கு லாபமாக இருந்தவர்களெல்லாம் நஷ்டமாக எண்ணுகிறேன். எதற்காக? என் இயேசு கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக. கிறிஸ்து இயேசு அன்பில் இருந்து பிரிக்க யாரால் கூடும்? கிறிஸ்து இயேசு அன்பில் இருந்து பிரிக்க யாரால் கூடும்? உயர்வோ தாழ்வோ துன்பம் பசியோ முற்றும் ஜெய நான் பெற்றிடுவேன். சிலுவை மீது தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். அன்பானவர்களே, பவுல் படிக்கிறார். நிர்வாணமோ பசியோ என்ன இடர்கள் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. அதுதான் புதிய ஏற்பாடு. ஒரு நிகழ்ச்சியை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். நம்முடைய நூற்றாண்டில் வாழ்ந்தவர் சாது சுந்தர் சிங். நான் வித்தியாசமாக எதையுமே ஆராய்ச்சி செய்வேன். என்னுடைய ஆராய்ச்சி வித்தியாசமாக இருக்கும். அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, நீங்கள் பரலோகத்திற்கு செல்ல விரும்புகிறீர்களா அல்லது நரகத்திற்கு சென்றாலும் பரவாயில்லை என்று நினைக்கிறீர்களா என்ற ஒரு கேள்வியை கேட்டார்கள். அவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து ஒருவேளை நரகத்தில் இருந்தார் என்றால் நான் நரகத்துக்கு செல்வதை விரும்புகிறேன். அவர் பரலோகத்தில் இருந்தால் நான் பரலோகத்திற்கு செல்வதை விரும்புகிறேன். ஏன் என்று கேட்ட பொழுது, என்னை ரட்சித்தவர், என் பாவத்தை போக்கியவர், எனக்காக உயிர் கொடுத்து எனக்காக வாழ்ந்தவர், அவருக்கு நான் செய்கிற ஒரே ஒரு காரியம் என்ன என்றால், இந்த சரீரத்தில் தான் அவருக்காக நான் பாடுபட முடியும். இந்த சரீரத்தை விட்டு நான் கடந்து போய்விட்டால் நான் பாடுபட முடியாதே. ஆகவே நான் உயிரோடு இருக்கும்படியாக விரும்புகிறேன். எதற்காக என்றால், இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை நான் சுமக்கும்படியாக என்று சாது சுந்தர் சிங் சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, நான் இயேசுவோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதற்காக நான் இப்பொழுதோடு மரித்து நான் இயேசுவிடத்தில் போகும்படியாக நான் ஆசைப்படுகிறேன். ஆனாலும் நான் உயிரோடு இருப்பது எதற்காக தெரியுமா? நான் உயிரோடு இருப்பது எதற்காக தெரியுமா? உங்களுக்காக. உங்களுக்காக அந்த இரட்சகரை சொல்ல வேண்டும். உங்களுக்காக நான் மறுபடியும் கற்ப வேதனைப்பட்டாலும் அந்த இயேசுவை குறித்து சொல்ல வேண்டும்.
நான் இருப்பது உங்களுக்கு நலமானதாக இருக்கும் என்று சொல்லி என் ஆண்டவரிடத்தில் சொல்லி இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். ஒவ்வொருவரும் அப்படியே நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய இல்லத்திலும் இந்த உலகத்திலும் இருப்போம். புதிய ஏற்பாடையும் பழைய ஏற்பாடையும் புரிந்து கொள்வோம். புதிய ஏற்பாட்டின் படி நம்முடைய சிந்தனைகளை அமைத்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.